இபிஎல் காற்பந்து ஆட்டங்களை உணவகங்கள் சட்டவிரோதமாக ஒளிபரப்பியதால் 1,75,000 ரிங்கெட் இழப்பீடு பெறுவதில் எஸ்த்ரோ வெற்றி. கோலாலம்பூரில் கிடங்காகவும் மற்றும் பொருட்கள் விற்பனை இடமாகவும் பயன்படுத்தப்பட்ட 12 வீடுகளில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் சோதனை. பத்துமலை தைப்பூச எம்பிஎஸ் கடைகள் பிப்ரவரி 5 கடைகள் விற்பனை மற்றும் அதற்கான குழுக்கள் நடைபெறுகிறது. கோமியத்தில் மருத்துவ குணமா மீண்டும் வெடித்த சர்ச்சை. இபிஎல் எனப்படும் இங்கிலாந்து பிரீமியர் லீக் ஆட்டங்களை உணவகங்கள் சட்டவிரோதமாக ஒளிபரப்பியதால் 1,75,000 ரிங்கெட் இழப்பீடு பெறுவதில் எஸ்த்ரோ வெற்றி பெற்றது. எஸ்த்ரோ மலேசியா ஹோல்டிங்ஸ் பிர்ஹாட்டின் துணை நிறுவனமான மீசாட் பிராட்காஸ்ட் நெட்வொர்க் சிஸ்டம் சென்டினியன் பிர்ஹாட் அதன் பிரீமியம் உள்ளடக்கம் அனுமதியின்றி ஒளிபரப்பு செய்யப்பட்ட மற்றொரு வழக்கில் இந்த இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பிரெண்ட்ஸ் பூல் கேஃபே மற்றும் துவாங் 69 சென்டினியன் பிர்ஹாட் ஆகியவை இங்கிலாந்து பிரீமியர் லீக் காற்பந்து ஆட்டங்களை சட்டவிரோதமாக ஒளிபரப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் ஜனவரி 7 மீசாட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்ததாக எஸ்த்ரோ தெரிவித்தது. கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 16 எஸ்த்ரோ சூப்பர் ஸ்போர்ட் 3 வழியாக ஒளிபரப்பப்பட்ட மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் பிரைட்டன் இடையிலான இபிஎல் போட்டியின் அங்கீகரிக்கப்படாத பொது திரையிடல் மீது இந்த வழக்கு கவனம் செலுத்தியது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. தனது முத்திரைகள் மற்றும் அதன் பிராண்டிங் கூறுகளை அங்கீகரிக்காமல் பயன்படுத்தியதும் இந்த மீறலில் அடங்கும் என்று எஸ்த்ரோ தெரிவித்துள்ளது. பத்துமலை தைப்பூச கொண்டாட்டத்தை முன்னிட்டு எம்பிஎஸ் எனப்படும் செலாயாங் நகராண்மை கழகம் தனது விதிமுறைக்கு ஏற்ப கடையிடங்களுக்கான விற்பனை மற்றும் அதற்கான குழுக்களை நடத்தவிருக்கிறது. பிப்ரவரி 5 புதன்கிழமை காலை 9 மணி தொடங்கி நண்பகல் 1 மணி வரை தாமான் ஸ்ரீ கோம்பாக்கில் உள்ள பிரிங்கின் மண்டபத்தில் கடை வாடகைக்கு வழங்குவது மற்றும் அதற்கான இடத்திற்கு குழுக்கள் நடைபெறும். பொது விற்பனை உணவுகள், பானங்கள் மற்றும் மருதாணி போடுவதற்கான இடத்திற்கு குழுக்கள் நடைபெறும் இடத்தில் கட்டணம் 240 ரிங்கெட் ஆகும். அதே வேளையில் பிப்ரவரி 6 மற்றும் 7 தேதிகளில் அலுவலகத்தில் வேறு கட்டணமும், 8 முதல் 13 வரைக்குமான விற்பனை மையத்திற்கான கட்டணம் வேறு விதமாகவும் இருக்கும். உணவுகள் மற்றும் பானங்கள் விற்பனைக்கு 128 கடைகளும், தைப்பூசத்தின் பரபரப்பான இடத்தில் 47 கடைகளும், சிகை அலங்காரம் மற்றும் பச்சை குத்துவதற்கு 16 கடைகளும், நடமாடும் வாகனங்களின் வர்த்தகம் புரிவதற்கு 10 இடங்களும், தற்காலிக மாலைகள் விற்பனைக்கு 19 கடைகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 விழுக்காடு கழிவு கட்டணத்தோடு 15 கடைகளும், அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு 28 கடை இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆர்வம் உள்ளவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணங்களுடன் செலாயாங் நகராண்மை கழகம் அல்லது இது தொடர்பான மேல் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். மாட்டு கோமியத்தில் மருத்துவ குணங்கள் இருப்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாக சென்னையில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனமான ஐஐடியின் இயக்குனர் காமகோடி தொடக்கி வைத்த சர்ச்சை இன்னமும் ஓயவில்லை. கோமியம் நோய்களை நீக்கும் மிகப்பெரிய மருந்து. உடல் நலத்தை பாதிப்புக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை எதிர்க்கும் சக்தி அதற்குள் இருக்கிறது. காய்ச்சல், அஜீரணம் போன்றவை குணமாகும் என்பதால் அவ்வப்போது கோமியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் கூறியிருந்தார். அப்பேச்சுக்கு பொங்கல் பண்டிகையில் இருந்து எதிர்ப்பும் ஆதரவுமாக களம் சூடிப்பிடித்துள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் காமகோடியின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். முன்னணி கல்வியாளரே அப்படியொரு கருத்தை கூறியிருப்பது ஏற்புடையதாக இல்லை என திமுக, அதிமுக, சீமான் உள்ளிட்டோரும் இருந்து காமகோடி மீது விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன. அதே சமயம் காமகோடிக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் வருவதை மறுப்பதற்கில்லை.
குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவரின் கருத்தை ஆதரித்துள்ளனர். பாஜக மூத்த தலைவரும் மருத்துவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், மாட்டிறைச்சி உணவாகும் போது கோமியத்தை குடிப்பதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினார். கோமியத்தின் மருத்துவ குணங்கள் பல ஆய்வுகளில் குறிப்பிட்டிருப்பதாக அவர் கூறிக்கொண்டார். தனது பேச்சு சர்ச்சையாகி ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பினாலும் காமகோடி அசருவதாக இல்லை. தான் சொல்லிய கருத்தில் இன்னமும் உறுதியாக உள்ளார். தான் கூறியதை அமெரிக்காவில் 5 ஆய்வு கட்டுரைகள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளதாக, விரும்பினால் அதனை அனைவருக்கும் வெளியிடுவேன் என்றும் தைரியமாக கூறியுள்ளார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. குவாலலும்பூரில் பசார் புரோங்கிற்கு அருகே தாமான் பத்து வியூவில் குவாலலும்பூர் மாநகர மன்ற அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் கிடங்காகவும் மற்றும் பொருட்கள் விற்பனை இடமாகவும் பயன்படுத்தப்பட்ட 12 குடியிருப்பு வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. நடமாடும் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களுடன் காய்கறிகள், பழங்கள் மற்றும் மளிகை பொருட்களும் அதிகாரிகளின் அனுமதியின்றி அந்த வீடுகளில் வைக்கப்பட்டிருந்தது. குவாலலும்பூர் கூட்டரசு பிரதேசத்திற்கான திட்ட சட்டத்தின் 26வது விதியின் கீழ் அந்த வீடுகளை கையிருப்பு பொருட்களின் கிடங்காக மாற்றியது குற்றமாகும். அந்த வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு குவாலலும்பூர் மாநகர் மன்றத்தின் கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இத்தகைய சோதனை நடவடிக்கை அவ்வப்போது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என குவாலலும்பூர் மாநகர மன்றம் அறிவித்துள்ளது.